பட்ஜெட் ஓரியன்ட் ஹவுஸுங்கிற மாதிரி நாங்கள் எதுவும் இதில் இது பண்ணலை. ஸோ ஒரு வில்லா, பெரிய வில்லா, லக்ஸரி வில்லாவில் என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே மோஸ்ட் ஒரு இதில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஃபுல்லி மாடுலர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து நீங்கள் இதெல்லாம் போனீங்க, மோட்டர் சைடு போனீங்கன்னா நாங்கள் ப்ரெஷர் பம்ப்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆமாம், ப்ரெஷர் பம்ப் இருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து இப்போ ஷவர் எல்லாமே அந்த ரெயின் ஷவர் ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு அந்த நல்ல ப்ரெஷர் பிடிக்கும். ஆமாம், அது கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் பம்ப் இருக்கிறதுனால ஃபாசட்ஸும் சீக்கிரம் வீணாகாது. உங்களுக்கு அந்த சால்ட்டு செடிமெண்ட் இல்லாமல் அந்த ப்ரெஷரில் உங்களுக்கு நீட்டாக இதாகிடும். கேஸ் லைன் வந்து வெளியே. ஆமாம், நாங்கள் வில்லாலையும் சரி, பட்ஜெட் ஓரியன்ட் வீடும் சரி, அப்பார்ட்மெண்ட்டும் சரி, எது கட்டினாலுமே லைன் நாங்கள் எதுவுமே உள்ளே வைக்க மாட்டோம். சிலிண்டர் கேஸ் லைன் எப்போயுமே வெளியே தான் அது வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு சேஃப்டிக்கு இங்கே ஒரு வால்வு வரும், அதுலேயும் வந்துடும். அங்கே ஒரு வால்வு இருக்கும். இதுலேயும் சரி, சன்ஷேட்லேயும் சரி, நாங்கள் வந்து எல்லாமே டைல்ஸ் ஒட்டியிருப்போம். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு மழை காலத்துலையும் சரி, வெயில் காலத்துலையும் சரி, தண்ணி பட்டா டக்குன்னு போயிடுற மாதிரி. பில்டிங் கட்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னா முதல்ல கிராக் விழுகிறது சன்ஷேடு இந்த மாதிரி பேரபெட் வால்ல தான். இது இதனால தான் வரும். ஸோ இது நாங்கள் ப்ரிவென்ஷனுக்காக இதை கொடுத்துறது. ஸோ உள்ளே வர விண்டோலையுமே நாங்கள் டைல் கொடுத்துருவோம். ஸோ நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா விண்டோலையும் டைல் வந்துடும். வார்ட்ரோப் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒரு லோ குவாலிட்டிலாம் கிடையாது. ஓகே. இப்போ இந்த காம்பவுண்ட் வால் முன்னாடி இருக்கிற எல்லா இதுவும் டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணிருக்கீங்க ஃபுல்லாவே. லாங் லாஸ்டிங்க்கு நல்லா இருக்கும், பில்டிங் நல்லா இருக்குங்கிறதுக்காக அதை நாங்கள் பண்ணிடுவோம். ஏன்னா கிராக் எதுவும் வராது ஃபியூச்சர்ல. கிராக் வரதுனால லீக்கேஜும் வரும், அதெல்லாம் அவாய்ட். ஆமாம், அவாய்ட் பண்ணது. இன்னொன்று கொஞ்சம் லுக்காகவும் நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம அது பண்ணிடுறது. வணக்கம் மேடம். வணக்கங்க. உங்க பேர் என்ன, உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் என்ன, எல்லாம் சொல்லுங்க. என் பேர் ஜாய்ஸ் ஜஸ்டின். நான் ஃபவுண்டர் ஆஃப் ஜேஜே பில்டர்ஸ். ஜேஜே பில்டர்ஸுங்கிறது எங்களோட கம்பெனியோட நேம். ஓகே ஓகே. எத்தனை வருஷமா பண்றீங்க இது? இப்போ இது வந்து 20 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நீங்க இப்போ பார்க்குற இது எல்லாமே பட்ஜெட் ஹவுசஸ். ஸோ வந்து இதுல ஒரு 7 வீடு நம்ம பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. ஆமாம், அதில் இப்போ ஒரு வீடு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே ஓகே. இந்த இடத்துல இருக்கிற 7 வீடு நீங்கள் பண்ணது? ஆமாம் ஆமாம். இது இல்லாமல் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே நம்ம நிறைய ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இனியானூர், தீரநகர், இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் அதில். ஓகே மேடம். ஓகே. இப்போ இதனுடைய லேண்ட் சைஸ் எவ்வளோ, பில்டப் ஏரியா எவ்வளோ? இதோட லேண்ட் சைஸ் வந்து 1200 சதுரடி. பில்டப் ஏரியா வந்து 1600. 1600 G+1 பண்ணிருக்கோம். ஆமாம், G+1 பண்ணியிருக்கோம். இன்டர்னல் ஸ்டேர் கேஸ் வரும். ஓகே. இது ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுசஸ். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்னிச்சர் எல்லாமே நீங்களே பண்ணிடுறீங்க. இதுல வந்து செமி ஃபர்னிஷ்டு பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. அதாவது வார்ட்ரோப் வரும், மாடுலர் கிச்சன் வரும், பட் காட்லாம் வராது. இதுல சில விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க. ஆமா, சோஃபா, டைனிங்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ இந்த காம்பவுண்ட் வால் முன்னாடி இருக்கிற எல்லா இதுவும் டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணிருக்கீங்க ஃபுல்லாவே? ஆமாம், பில்டிங் நாங்கள் பொதுவாகவே நாங்கள் வந்து டெக்ஸ்டர்ஸ் நிறையா பண்ணுவோம் அவுட்டருமே. ஏன்னா நமக்கு அது வந்து லாங் லாஸ்டிங்க்கு நல்லா இருக்கும், பில்டிங் நல்லா இருக்குங்கிறதுக்காக அதை நாங்கள் பண்ணிடுவோம். ஏன்னா கிராக் எதுவும் வராது ஃபியூச்சர்லங்கிறதுனால அது நாங்கள் பண்ணிடுறது. கிராக் வரதுனால லீக்கேஜும் வரும், அதெல்லாம் அவாய்ட். ஆமாம் ஆமாம், அவாய்ட் பண்ணது. இன்னொன்று கொஞ்சம் லுக்காகவும் நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம அது பண்ணிடுறது. இது டைமென்ஷன் என்னவா இருக்கு? இதோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 30/40 இருக்கு நமக்கு. 30/40. வீடு உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்க்கிங் இல்லையா? ஆமாம், இது வந்து ஒரு கார் பார்க் பண்ற அளவு பார்க்கிங். நம்ம இங்கே சம்போ ரெடி பண்ணிருக்கோம். ஓகே. எவ்வளவு லிட்டர்? 4000 லிட்டர் சம்ப் இது. ஓகே. இது டோர் வந்து டீ குட்டா? ஆமாம், டீ குட் தான். டீ குட். டோர்லாம் டீ குட் தான். லிவிங் ஏரியா இப்போ இதுதான் நீங்க சொன்ன மாதிரி செமி ஃபர்னிஷ்டு. ஆமாம், லிவிங் ஏரியாவில் வித் டீபாய், சோஃபா எல்லாம் பண்ணிடுவோம். ஓகே. எல்லாமே ஓரளவு அந்த கலருக்கு தகுந்த மாதிரி தான் எப்பயுமே நாங்கள் செய்கிறது. ஓகே ஓகே. இப்போ இது வந்து வுட்டு தான் ஃபுல்லாக இல்லை? ஆமாம் ஆமாம், இது எல்லாமே வுட்டு தான். அதே மாதிரி டைனிங்கும்? ஆமாம், டைனிங் வந்து இதெல்லாம் மார்பிள் ப்ளஸ் வுட்டு. இப்போ டைல் வந்து 4/2. அதுவும் அந்த ஸ்பேஸர் வச்சு இதெல்லாம் நாங்கள் ஆமாம் எபாக்சி போட்டு தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஓகே ஓகே. சீக்கிரம் வந்து டஸ்ட் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. இது டிவி யூனிட்டோடைய வால் ஃபுல்லாகவே டெக்ஸ்சர் பண்ணி. ஆமாம், டெக்ஸ்சர் பண்ணியிருக்கோம். சரி, இதுதான் இங்கே இந்த ரூமுக்கு ஆக்சன் வால் அப்படிங்கிறதுனால சரி இந்த வால் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணுங்கிறதுனால இது பண்ணோம். ஓகே ஓகே. இது உட்டன்ல இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது ஃபால் சீலிங் தான் இல்லை? ஆமாம், இது வாக் சீலிங். வாக் சீலிங். ஓகே ஓகே. ஸோ ஃபால் சீலிங் இது ஜிப்சமில் பண்ணுறது, இது வாக்ஸுங்கிறது. அந்த பக்கமாக ஃபால் சீலிங்? ஆமாம் ஆமாம், எல்லாமே ஜிப்சமில் பண்ணி அதுக்கு இந்த பக்கம் உட்டனில் பண்ணியிருக்கீங்க. இப்போ இது வந்து ஓப்பன் கிச்சன் அப்படியே? ஆமாம், இங்கே வந்து இது ஹால் கம் டைனிங், அப்படி ஓப்பன் கிச்சன். இது பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பண்ணியிருக்கோம் இங்கே. ஓகே. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் நாங்கள் நிறைய பண்ணியிருப்போம். ஓகே. ஸ்டோரேஜஸ் பொதுவாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிங்க் வந்து கிரானைட்ல பண்ணிட்டீங்க? ஆமாம், இதுக்கு பின்னாடி வந்து சர்வீஸ் ஏரியா இருக்குது. இங்கே வாஷிங் மிஷினுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து கேஸ் வந்து இங்கே தான் வரும்.
சிலிண்டர் பேஸ். கேஸ் லைன் வந்து வெளியே. ஆமாம், நாங்கள் வில்லாலையும் சரி, பட்ஜெட் ஓரியன்ட் வீடும் சரி, அப்பார்ட்மெண்ட்டும் சரி, எது கட்டினாலுமே லைன் நாங்கள் எதுவுமே உள்ளே வைக்க மாட்டோம். சிலிண்டர் கேஸ் லைன் வெளியே, எப்போயுமே வெளியே தான் அது வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. ஸோ பைப் லைன் மூலமாக தான் உங்களுக்கு உள்ளே வரும். ஸோ உங்களுக்கு சேஃப்டிக்கு இங்கே ஒரு வால்வு வரும், அதுலேயும் வந்துடும். அங்கே ஒரு வால்வு இருக்கும். இது வந்து மெய்டு அப்படியே வந்துட்டு வர்றதுக்கான ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். வெளியே இருந்தே உள்ளே வரலாம். அந்த பக்கம் செட் பேக். ஆமாம் ஆமாம், இதெல்லாம் இது 2 சைடுமே ஸ்டோரேஜ் இல்லையா? வால் மாதிரி தெரியுதானா? உட்லேயே பண்ணிட்டீங்க. ஆமாம். ஸோ இங்கே வந்து ஒரு காமன் வாஷ்ரூம்ஸ் இருக்குது. இங்கேயுமே இந்த இதுவுமே வந்து உங்களுக்கு இந்த ஹோட்டல்ஸில் இருக்கிற அந்த ஷவர் பேனல்ஸ் தான் நம்ம யூஸ் வீடுனாலும் இந்த மாதிரி. ஆமாம் ஆமாம், தான் பண்ணிருக்கீங்க. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இதில் வார்ட்ரோப் எல்லாமே வந்துடும். ஆமாம், வார்ட்ரோப் எல்லாமே ஃபுல்லாக பண்ணிடுவோம். இது எல்லாமே அதோடு ஓரியண்டாக வரணும் கலர்ஸ்க்குங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. இதில் சிம்பிளான ஃபால் சீலிங். ஆமாம், கொஞ்சம் இடத்துல மட்டும் அங்கே வாக்ஸ் பேனல். ஆமாம், ஒரு வால் மட்டும் டெக்ஸ்சர் பெயிண்டிங். ஆமாம் பண்ணியிருக்கோம். ஆமாம், இதே மாதிரியே மேலே ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்குது. ஓகே ஓகே. இந்த ஸ்டேர் கேஸ் ஃபுல்லாக கிரானைட். ஆமாம், கிரானைட் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா இங்கே வந்து ஒரு சின்ன. ஆமாம், இங்கே ஒரு சாட்டிங் ஸ்பேஸ் மாதிரி நமக்கு ஒரு ஏரியா வருது. ஓகே, இன்ஃபார்மல் லிவிங் மாதிரி இது. ஓகே. இதுலேயும் ஃபால் சீலிங் இருக்குது. ஆமாம், இதுலேயும் ஃபால் சீலிங். ஃபுல்லாக டெக்ஸ்சர். இங்கேயுமே நாங்கள் டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த டீப்பாயெல்லாம் பண்ணல. ஏன்னா வரவங்க வந்து ஒர்க் அவுட் ஏரியாவாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்டடி ஏரியாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்து. ஆமாம், ஸோ நமக்கு இது வென்டிலேஷன் சரி, உங்களுக்கு லைட்டிங் பர்பஸுக்கும் சரி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ எல்லா விண்டோவும் யூபிவிசி வித் மஸ்கிட்டோ மெஷ்ஷோட கொடுத்துருக்கீங்க. ஆமாம், ப்ளஸ் ஸ்க்ரீனோட வந்துடும். ஸ்க்ரீனும். ஓகே. இப்போ கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தோம், இங்கே 2 பெட்ரூம். ஆமாம், இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி இல்லை கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே மட்டும் வார்ட்ரோப் வராது. ஓகே. ஸோ அவங்க என்ன பர்பஸ்க்கு வைக்கிறாங்கங்கிறது தெரியாது, அதனால் நம்ம அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இங்கே பண்ணல. ஓகே. இதில் ஒரு பாத்ரூம் இருக்குது. இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கும். இதுலேயும் அந்த ஃபாசெட்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே. இங்கேயும் ஒரு சின்ன ஏரியா இருக்குது. ஆமாம், இங்கே வந்து வேணும் அப்படின்னா அவங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே கூட வேணாலும் வச்சுக்கலாம். வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான். ஸோ இதில் வார்ட்ரோப் எல்லாமே வந்துடும். இதுவும் அட்டாச் பாத்ரூமோட இருக்கும். இது டோர் எல்லாமே WPC. ஆமாம், அது எல்லாமே WPC தான். இதோட நமக்கு இங்கே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா வந்துடுது. இது வந்து ஓப்பன் டெரஸ் ஏரியா மாதிரி. ஆமாம், இது ஒரு ஓப்பன் டெரஸ் தான். ஓகே. இதில் டெரகோட்டா இது போட்டிருக்கீங்க. ஆமாம், அதெல்லாம் போட்டிருக்கோம். இது இல்லாமல் நமக்கு வந்து மொட்டை மாடி ஒன்று தனியாக இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி டெரகோட்டா ஃப்ளோரிங். அங்கேயும் ஃபுல்லாக டெரகோட்டா ஃப்ளோரிங் தான். நமக்கு அங்கே வந்து அந்த ஹெட் டேங்க் எல்லாமே அங்கே வந்துடும். டேங்க் வந்து பிவிசி டேங்க் ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுலேயும் சரி, சன்ஷேட்லையும் சரி, நாங்கள் வந்து எல்லாமே டைல்ஸ் ஒட்டியிருப்போம். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு மழை காலத்துலையும் சரி, வெயில் காலத்துலையும் சரி, தண்ணி பட்டா டக்குன்னு போயிடுற மாதிரி. ஸோ உங்களுக்கு வாலில் நிற்காது. ஸோ ஃப்யூச்சரில் இது வந்து நமக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னா, பில்டிங் கட்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னா முதல்ல கிராக் விழுகிறது சன்ஷேடு இந்த மாதிரி பேரபிட் வாலில் தான். இது இதனால தான் வரும். ஸோ இது நாங்கள் ப்ரிவென்ஷனுக்காக இதை கொடுத்துறது. ஓகே ஓகே. இது மாதிரி எல்லா வீட்லையும் கொடுத்துருக்கோம். எல்லா வீட்லையுமே நாங்கள் கட்டுற எல்லா வீட்லையுமே அது வந்துடும். ஸோ உள்ள வர விண்டோலையுமே நாங்கள் டைல் கொடுத்துருவோம். ஸோ நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா விண்டோலையும். ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி டைல். ஆமாம், டைல் வந்துடும். இந்த வீடு வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் சரிங்களா. இந்த வீட்டில் ஹைலைட்டாக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக? ஹைலைட்டாக அப்படின்னா பொதுவாக எல்லாருமே வீடு கட்டிடுவாங்க, மாடுலர்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணுறதில்ல. நம்ம வந்து ஃபுல்லி மாடுலர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து நீங்கள் இதெல்லாம் போனீங்க, மோட்டர் சைடு போனீங்கன்னா நாங்கள் ப்ரெஷர் பம்ப்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆமாம், ப்ரெஷர் பம்ப் இருக்குது. ஆமாம், நீங்கள் வந்து இப்போ ஷவர் எல்லாமே அந்த ரெயின் ஷவர் ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு அந்த நல்ல ப்ரெஷர் பிடிக்கும். ஆமாம், அது கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் பம்ப் இருக்கிறதுனால ஃபாசட்ஸும் சீக்கிரம் வீணாகாது. ஓகே ஓகே. உங்களுக்கு அந்த சால்ட்டு செடிமெண்ட் இல்லாமல் அந்த ப்ரெஷரில் உங்களுக்கு நீட்டாக இதாகிடும். ஸோ இது பட்ஜெட் ஓரியன்ட் ஹவுஸுங்கிற மாதிரி நாங்கள் எதுவும் இதில் இது பண்ணலை. ஸோ ஒரு வில்லா, பெரிய வில்லா, லக்ஸரி வில்லாவில் என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே மோஸ்ட் ஒரு இதில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரியான ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மட்டும் இல்லை, மற்றபடி ஃபர்னிச்சர்லாம். ஆமாம் 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 ஆமாம், அது எல்லாமே பண்ணியிருக்கோம். காட் மட்டும் வந்திருக்காது இதில். ஓகே. மற்றபடி உங்களுக்கு வார்ட்ரோபாக இருக்குது. வார்ட்ரோப் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒரு லோ குவாலிட்டிலாம் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இது வந்து 3 BHK லேண்ட் வந்து 1200. ஆமாம், பில்டப் ஏரியா 1600. என்ன ரேட்டு வருது? இது 85 lakhs. 85 வருது, இன்க்ளூடிங் எல்லா அம்யூனிட்டிஸும் சேர்த்து. எல்லாமே சேர்த்து.
ஓகே. இப்போ இதே மாதிரி 2 பிஹெச்கே பக்கத்துல இருக்கு. ஆமாம், பக்கத்தில் 2 பிஹெச்கே இருக்குது. ஆ. அதோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1695 சதுர அடி. ஓ 695. ஆமாம், பில்டப் ஏரியா வந்து 1582. ஓகே ஓகே. அது வந்து லேண்ட் அதிகம். ஆமாம், அது லேண்ட் அதிகம். 2 பிஹெச்கே பண்ணியிருக்கோம். ஓகே. அது அதனால அதனோட காஸ்ட் அதோட காஸ்ட் வந்து 80 lakhs. இதை விட 5 லேக் வந்து கம்மி. ஆமாம், ஆனால் லேண்ட் கூட அதுக்கு. ஓகே ஓகே. லேண்ட் கூட. அதில் சர்வீஸ் ஏரியா எல்லாமே இருக்குது. அதோட டீட்டெயில்ஸும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே. ரெண்டுத்துல எது வேணாலும் வந்து பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், பார்க்கலாம். ஓகே. ரெண்டு வீடுமே என்ன ஃபேசிங்ல இருக்கு? இந்த 2 வீடுமே வெஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. ஓகே. இதே இதே மாதிரி 80 lakhsக்குள்ள இன்னொரு வீடு சேம் தான். அது வந்து ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஒன்று இருக்குது. ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு. அது 2 பிஹெச்கே. அதுவும் 2 பிஹெச்கே, அதுவும் 80 lakhs தான். ஓகே. சேம் இதுதான் வரும் அதுக்கு நமக்கு opposite ல ஏரியா. ஆமாம் இது வந்து 3 பிஹெச்கே. ஆமாம். ஓகே. இப்போ இதை விட கம்மியான பட்ஜெட்ல ஏதாவது ஆப்ஷன் திருச்சியில் எனக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா இருக்கா? இதை விட ஆப்ஷன் கம்மியாக வேணும் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் இருக்குது கேகே நகரில். அது வந்து 49 lakhs. அதுவும் 2 bedroom. அதுவும் செமி ஃபர்னிஷ்டு தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைனிங் டேபிள் இந்த மாதிரி இல்லை, டைனிங் டேபிள்லாம் வராது. மாடுலர் கிச்சன்ஸ் வந்துடும், வார்ட்ரோப் வந்துடும். ஓகே. அதில் வந்து காட் வித் மேட்ரஸே வந்துடும் ஓ ஓகே ஓகே. ஒரு பெட்ரூம்க்கு. ஒரு சேர்த்து 49. ஆமாம், 49. திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெடிமேடாக மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை கஸ்டமைஸாக எனக்கு ஏதாவது கஸ்டமைஸும் நம்ம வேணும் பண்ணித்தரோம். கஸ்டமைஸும் பண்ணித்தரோம். ஆ பட் அது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போக மாட்டோம். அது okay. கஸ்டமர்கிட்ட உட்காந்து பேசிட்டு அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஓகே பில்ஸ் ஆஃப் குவான்டிட்டியில் போவோம். ஓகே. திருச்சியில் வீடு வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறவங்க நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.